وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام. الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين. أما بعد. என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமதானை சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு காலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். இந்த ரமதானுக்கு மிகச்சிறந்த சிறப்புகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதம் ஒரு அடியானுடைய பாவங்களை களையக்கூடிய ஒரு மாசமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய பூரண முயற்சியை அதிகமாக செலவழித்து இந்த ரமதானை பூரணமாக பயன்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ரமதானுடைய காலங்கள் மிகச்சிறந்த காலங்கள். மனிதனால் மீண்டும் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவு உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சிறந்த மாசமாக ரமதானுடைய மாசத்தை வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக ரமதானுடைய இறுதி 10 நாட்கள் என்பது ஒரு மனிதன் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா அதிலே வைத்திருக்கிறான். அதிலே மிகச்சிறந்த ஒரு இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுகளிலே ஏனைய காலங்களை விட, ஏனைய ரமதானுடைய முன்னைய 20 நாட்களை விட கடைசி 10 நாட்களிலே அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் என்ற விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடும் பொழுது, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது பிகைரிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய காலங்களில் ஏனைய நாட்களை விட கடைசி 10 நாட்களிலே அதிகமாக வணக்க வழிபாடுகளில் இஜ்திஹாத் முயற்சி பண்ணுவார்கள். ஏனென்று சொன்னால் அது மிகச்சிறந்த நாட்களாக, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கூலியை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாட்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட வேண்டிய நாட்களாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்ந்து குறிப்பிடும் பொழுது, இதா தஹலல் ஆஷிரு, அதாவது கடைசி 10 ரமதானுடைய நாட்களை இரவுகளை ரசூலுல்லாஹ் அடைந்து விட்டால், ஷத்த மிஅஸரஹு, தன்னுடைய ஆடைகளை இறுக்க கட்டிக் கொள்வார்கள். கீழாடைகளை, அதாவது வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். தன்னுடைய ஆடைகளை இறுக்க கட்டிக் கொள்வார்கள். வ அஹ்யா லைலஹு, அந்த இறுதி 10 நாட்களை இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள். வ ஐகத அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தினரை, தன்னுடைய பிள்ளை குட்டிகளை, தன்னுடைய மனைவி மக்களை வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி எழுப்பி விடுவார்கள். தூக்கத்தை விட்டும் எழுப்பி விடுவார்கள் என்ற விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய ஏனைய அந்த 20 நாட்களிலுமே தொழுகை, இபாதத்து, திலாவத்து, குர்ஆன் ஓதுதல், கியாமுல் லைல், நின்று வணங்குதல், இரவு வணக்கம் போன்ற விடயங்களை உயிர்ப்பித்தாலும் அதிலே ஓய்வெடுப்பார்கள், தூங்குவார்கள். ஆனால் இறுதி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை விட்டும் உறந்த உறவுகளை விட்டும் தூர இருந்து வணக்க வழிபாடுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பார்கள் என்ற விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ரமதானுடைய இறுதி 10 என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே மிகச்சிறந்த ஒரு அமலாகிய இஅ்திகாஃப் என்ற ஒரு அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர்ப்பிப்பார்கள். கடைசி 10 நாட்களிலே இரவுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வணக்க வழிபாடுக்காக வேண்டி அர்ப்பணித்து பள்ளியிலே இருந்து வணக்க வழிபாடுகள் இருப்பார்கள் என்ற விடயத்தை
பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்கார்கள். வகத் இஅ்தகஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இஅ்தகஃப அஸ்ஹாபுஹு மஅஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை செய்தார்கள். அவருடைய தோழர்கள் அவரோடு இருந்து அதை உயிர்ப்பித்தார்கள். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மரணம் என்ற வரைக்கும் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்தகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர் மின் ரமதான் ஹத்தா தவஃபாஹு அல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய பக்கம் அழைத்து கொள்கின்ற, அதாவது மரணம் வருகின்ற இறுதி மூச்சு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் என்ற விஷயத்தை ரமதானுடைய காலத்திலே கடைசி 10 இரவுகளிலே உயிர்ப்பித்தார்கள். அதற்கு பின்னர் தன்னுடைய மனைவிமார்கள் அந்த வணக்கத்தை உயிர்ப்பித்தார்கள், செய்தார்கள் என்ற விடயத்தை ஹதீஸ்களூடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த ரமதானுடைய கடைசி 10 என்பது, அதாவது இஅ்திகாஃப் என்ற ஒரு வணக்கத்தின் மூலம் அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற வழிகாட்டல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு செய்திருக்கிறார்கள். அதிலே அந்த கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ர் என்ற இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதாவது லைலத்துல் கத்ர் என்ற மிக முக்கியமான ஒரு இரவு அதிலே இருக்கிறது. அது ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்களிலே அது வரும். அதை நீங்கள் அடைந்தால் அதிலே நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய கியாமுல் லைல் போன்ற தராவீஹ் போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்ட நிலையில் அந்த இரவை நாங்கள் அடைந்து கொண்டால், வணக்க வழிபாடுகளில் அடைந்து கொண்டால் 1000 மாதங்கள், அதாவது 83 வருடங்கள் நன்மை செய்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தருவான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையில குறிப்பிடும் பொழுது லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த இரவிலே மலாயிக்காமார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலாயிக்காமார்கள் இறங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரவிலே இறங்குவார்கள் என்ற விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த விடயம் பற்றி திருமறையில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உண்மையிலே இந்த கடைசி 10 மிக முக்கியமான வணக்க வழிபாடுகளாகிய இஅ்திகாஃப் இருப்பது, அதாவது கியாமுல் லைல் போன்ற தராவீஹ் போன்ற இரவு வணக்கங்களில் ஈடுபடுவது, குர்ஆன் ஓதுவது, அது மட்டுமல்லாமல் ஜிக்ர் போன்ற தௌபா போன்ற விடயங்களில் ஈடுபட்டு எங்களுடைய அனைத்து நேரங்களையும் நாங்கள் இயன்ற அளவு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த இரவுகளாக, அந்த நாட்களாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமதானுடைய இறுதி 10 எங்களுக்கு அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். உண்மையில் அந்த இறுதி 10 ரமதானுடைய கடைசி 10 இரவில் நாங்கள் நின்று வழங்கி, அதாவது குர்ஆன் ஓதி நல்ல வணக்க வழிபாடுகளை செய்து, கியாமுல் லைல் போன்ற நல்ல வணக்க வழிபாடுகளை செய்து அந்த லைலத்துல் கத்ர் என்ற பாக்கியத்தை அடைந்த நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام في الكون ينحسر الظلام ونفوسنا